I'm Revati from Coimbatore. Hi, I'm Ramya Devi. Hi, I'm Ahmad Rila. என்னோட நேட்டிவ் சிதம்பரம். என் நேம் அன்சரினி. நான் சத்தியமங்கலத்திலிருந்து வரேன். Hi, I'm Lokunaipi. I'm from Chennai. என்னோட பேர் வந்து ஸ்ரீஜித். நான் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். Hi everyone, I am Syed Muhyiddin from Coimbatore. என் பேர் சௌந்தர்யா. நான் காரமடையிலிருந்து வரேன். Hi, I am Jarkesh. நான் நரசிம்மாக்கின்பாளையம்லேருந்து வரேன். Hi, I'm Pragalya. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். Hey, hi. So myself Sharan from Teni. Hi, என் பேர் ஹரிஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வின்செப் ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்னோட கெரியரில் என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியாவில் வந்துச்சு. வின்செப் வந்ததுக்கப்புறம் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இப்போ படித்ததில் காலேஜில் எதுவுமே தெரியாமல் இருந்தேன். இப்போ வந்து எக்ஸல், எஸ்கியூஎல், பவர் BI இது எல்லாமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நான் வந்து இப்போ வின்செப்ல டேட்டா அனலிஸ்ட்ல தான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். இதுல இன்னும் நிறைய இந்த ஜாப் இன்டர்வியூஸ்க்குலாம் நிறைய எப்படி பில்டப் ஆகணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பார்த்துட்டு தான் நான் இங்கே செலக்ட் பண்ணேன். ஸோ ஏன் வின்செப் அப்படின்னா எனக்கு இங்கே இன்டர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ என்ன ரீசன் இங்கே வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போது இதுக்கு முன்னாடியும் எனக்கு ஓவரால் 4+ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஒரு 2-3 டூல்ஸ் எனக்கு லேக் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு அட்வான்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போது பவர் BI செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இந்த நேவிகேஷன் டூல், நேவிகேஷன், புக் மார்க் எல்லாமே ஸோ ஓரளவுக்கு டீட்டெயிலாக இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். காலேஜ் 3 இயர்ஸ் படித்தேன் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் 3 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்கில்லு, எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ சரி ஏதாச்சும் ஸ்கில் அகாடமிக் செய்யலாம்னு நினச்சேன். அப்போ தான் பார்த்துட்டு இருக்கும்போது வின்செப் ஸ்கில் அகாடமி பார்த்தேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் சொல்லி கொடுத்தாங்க, கவுன்சிலிங் கொடுத்தாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி நல்லா இருந்துச்சு. இதோட வின்செப் ஸ்கில் அகாடமியில் எனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கெரியர் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். I have completed in optometry. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து வின்செப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லேருந்து இப்போ IT ரிலேட்டடாக போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு பேசிக்கே தெரியாதனால டேட்டா அனலிஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து 5 டூல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து எக்ஸல் அண்ட் SQL. ஸோ எக்ஸலில் வந்து எனக்கு பேசிக் தெரியாது. ஸோ சம் ரிலேட்டடாகவோ இல்லை டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதாவோ ஸோ அது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ 1 மந்த் கோர்ஸு ஃபீஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஜஸ்ட் 15,000 அண்ட் ஷார்ட் டியூரேஷனில் எடுக்கிறது நல்லா இருந்துச்சு. அண்டு ஸ்டாஃப் வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதாவது ஏன் வின்செப் நான் சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி இப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் நம்மளை வந்து ஸ்கில்ஸ் தான் மெயினாக பார்க்குறாங்க. அதனால் நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நான் வந்தேன். இங்கே டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸுன்ட்டு ஒரு கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபார்முலா என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி டேட்டா ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. எக்ஸல் ஃபுல்லாக தரவாக இருக்குது. அது ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய அட்வான்ஸாக கற்றுட்டு இருந்திருக்கேன். பவர் BIனா என்னன்னு தெரியும், தென் சீக்ரெட்னா என்னன்னு தெரியும். இப்போது ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வின்செப்ன்றது வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு எந்த நாலேஜுமே இல்லை. ஸோ நான் வந்து வின்செப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். ட்ரெயினர் வந்து ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. இப்போ ஏதாவது ப்ராப்ளம், இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்து அது பொறுமையாக நிறுத்தி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் டாபிக்கே மூவ் ஆன் ஆகுறாரு. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் எனக்கு கெரியர் கேப் இருந்துடுச்சு. ஸோ எந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணலான்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நிறையா என்ன கோர்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தப்போ டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வின்செப்லேருந்து கால் பண்ணப்போ ஓகே இவங்க வந்து பெட்டராக அந்த ஃபீல்டு பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டு பற்றி கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு அப்படின்னா இல்லை கான்ஃபிடென்ட்டாக நம்மளால இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியும், நம்ம கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். அந்த 1 hour கிளாஸில் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதனால அது கொஞ்சம் எங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்ஸ் என்ன தெரியும்னா லைக் வந்து நார்மல் எடிட்டிங் அந்த மாதிரி விஷயம் தான் தெரியும். இங்கே வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரா டேட்டாலேருந்து எப்படி கிளீனிங் இதெல்லாம் பண்ணுறது, தென் ஃபார்மலைஸ் பண்ணி எப்படி டேட்டாஸ் வந்து பிக் பண்ணுறது, தென் எக்ஸலில் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ எல்லாமே நான் லேர்ன் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். கம்மி டேஸ்ல நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம், டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஃபுல்லாக தரவு ஆகலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வின்செப்ட் சூஸ் பண்ணேன். இங்கே வந்தப்போ தான் இங்கே இருக்கிற மென்டர்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எது எப்படி எப்படி இருக்கும்னு அப்படின்னு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வின்செப்ட் சூஸ் பண்ணேன். இப்போ நான் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா அவங்களும் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். அவங்க சீக்கிரம் இப்போ கம்மி டேஸில் சீக்கிரமாக கற்றுக்கலாம். இப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜாபுக்கு போகணும், அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்க சீக்கிரம் படிக்கணும்னா வின்செப்ட் அவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம். வின்செப்ட்ல வந்து ஜாயின் பண்ணா கெரியர் வந்து பெஸ்ட்டாவே வரும் அப்படின்றதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இங்கே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பெஸ்ட் சூஸ் வந்து வின்செப்ட்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே வின்செப்ட் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டோட தான் இங்கேருந்து வெளியே போகலாம். ஸோ வின்செப்ட் கிளாஸில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சொல்லித்தராங்க. ஸோ இருக்கிற பிளேஸ் ஆகட்டும், ஸோ சொல்லித்தர லேர்னர் ஆகட்டும், ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். சூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வின்செப்ட் சூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் கைடன்ஸோட, அஃபோர்டபுள் ப்ரைஸோட, சீக்கிரம் முடிகிற ஒரு கோர்ஸாக இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்கள் கெரியர் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ல நிறைய நாங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம்.